ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்று பௌர்ணமி. ஷிரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறோம். அதுவும் நம்ம பாபாவுக்கு மாலை நேர ஆரத்தி நடக்கும்போது அந்த ஆரத்தி பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறோம். துவாரகா மாயில் ஆரம்பித்து திரும்பவும் துவாரகா மாயிலே வந்து முடிக்க போகிறோம். கடந்த ஒரு சில நாட்களாக பக்தர்கள் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டது என்னென்னா, சாவடி பாபாவையும் காமிங்க அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த பதிவில் நம்ம சாவடியில் இருக்கிற நம்ம சாயையும் நம்ம தரிசிக்க போகிறோம். துவாரகா மாயில் இருக்கோம். இப்போ நம்ம பௌர்ணமி அன்று நம்ம பாபாவோட தரிசனம் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பாபாவோட நாமத்தை ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். நீங்களே என் கூட சேர்ந்து சுற்றி வாங்க. நிறைய பக்தர்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு சில நண்பர்கள் வந்து என்னால் ஷிரடிக்கு வர முடியலேன்னு வருத்தப்படுறாங்க. எப்போதும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பாபா நம்ம கூட எப்போதுமே இருக்கார். அதுவும் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தள்ளி இருக்கோன்னா பாபாவை விட்டு தள்ளி கிடையாது, ஷிரடியை விட்டு தள்ளி இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு இருக்க பாருங்களேன், அது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வாக இருக்கும். நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் இங்கே ஷிரடியிலையும் சரி, நிறைய பக்தர்கள் பார்த்துருக்கேன். ஒரு சில பக்தர்கள்லாம் இங்கே ஷிரடியிலே தங்கி இருக்கவங்களாம் இருக்காங்க. எல்லாம் பாபாவுக்கே சரண்டர் ஆகிட்டு அவருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆரத்திக்கு தவறாமல் வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பாபாவை போய் பார்த்துருவாங்க கோவிலுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பக்தர்களும் எனக்கு தெரியும். நமக்கு இங்கே நம்ம ஷீரடியில் தானே இருக்கோம், எப்போ வேணால் நம்ம பாபாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க கோவிலுக்கு வரதே வந்து கட்டாயிரும். அவங்களால முடியும் போது, இல்லைனா வேறு ஏதாவது வேலை வரும்போது, வேறு யாராவது இங்கே வந்திருக்காங்கன்னா அப்போ தான் வருவாங்க. அப்போ தான் கோவிலுக்குள்ளேயே போயிட்டு வருவாங்க. மற்ற நேரத்துலலாம் அவங்க போகிறதே கம்மியாயிரும். ஆனால் இந்த தூரமாக இருக்காங்க பாருங்கள் பக்தர்கள், அவங்க தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பாபா நம்ம அவங்க கூட இருக்கிறத வந்து உணர்வாங்க. நான் வந்து ஷிரடிக்கு வரவே இல்லை. நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், குவைத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஷிரடினா எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் துவாரகா மாயின்னு சொல்லுவாங்க. துவாரகா மாயினா என்னன்னு தெரியாது. அது என்ன துவாரகா மாயி, ரொம்ப வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது. பாபாவோட கோவில் சமாதி மந்திர்னு சொல்கிறாங்க, துவாரகா மாயின்னு சொல்கிறாங்க. துவாரகா மாய் வந்து வேறு ஊரில் இருக்குது போல், அது ஒரு ஊரோட பேர் போல். இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். அப்படி தான் எனக்கு தெரியும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது, இல்லை ஷிரடியில் பாபா வாழ்ந்த அந்த பழைய மசூதி, அந்த கட்டடத்தோட பேர் தான் துவாரகா மாயி. பாபா வந்து அதுக்கு வந்து துவாரகா மாயின்னு பேர் வச்சுருக்காரு. அவ்வளோதான் எனக்கு ஷிரடி பற்றி நாலேஜே இருந்தது. ஆனால் நான் வந்து எங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், அரபு நாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன், குவைத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். குவைத்தில் வேலை செய்யும்போதே பாபாவை அந்த உணர்வு, அந்த ஒரு இப்போ சொல்லும்போது கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்குது. அதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அங்கே இருக்கும்போது தான் ஆரம்பித்த யூடியூப் சேனல் தான் இது. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பக்தர்களுக்கு தெரியும். அங்கே இருக்கும்போது தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அங்கேருந்து தான் ஒரு சின்னோண்டு படம் தான் என் கையில் வந்து இருந்தது. அப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக, ஒரு சந்தோஷம், அது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் அது. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு கதை ஒன்று, ராதாராணி கதை. ராதாராணி வந்து அந்த பிறவியே எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணனுக்காக தான் அந்த ஒரு பிறவியை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ராதா தேவிக்கும் 10 வருடங்கள் வித்தியாசம், 10 வயசு வித்தியாசம். கிருஷ்ணன் பிறக்கும் போதே ராதாராணிக்கு 10 வயது. அவங்க குழந்தையாக இருக்கும்போதே ராதாராணி வந்து கிருஷ்ணனை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு பிறவி அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிறந்துட்டாங்க. அவங்க கிருஷ்ணன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் அவங்களுக்கு வந்து ஆசை. ஆனால் அவங்களால சேர்ந்து வாழ முடியல. மொத்தம் 8 மனைவிகள், முறையாக திருமணம் நடந்தது 8 மனைவிகள். இது இல்லாமல் பல ஆயிரம் மனைவிகள். அவங்க எல்லாம் வந்து பார்த்தா மனைவிகள்னால் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து கொடுத்து வச்சார். கணவனை இழந்த பெண்கள், அந்த போரினால் ஏற்பட்ட கணவனை இழந்த பெண்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்னு அந்த துளசி மாலையை அவங்க வந்து போட்டுக்கிட்டாங்க. கிருஷ்ணனை நினைத்து ஒரு திலகம் நெத்தியில் இட்டுக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து அவங்க கிருஷ்ணனோட மனைவிகளாக வந்து கருதப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. அதற்காக முறையாக நடந்த திருமணம்னா 8 மனைவிகள். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ராதாராணி பேரை சொல்லி தான் நம்ம கிருஷ்ணனே கூப்பிட்டுட்ருக்கோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான் தான் கூப்பிட்டுட்ருக்கோம். அதுதான் கிருஷ்ணனும் வந்து விரும்புகிறாரு, அதான் விரும்பினார். இப்படி இவங்க வந்து சேர்ந்து வந்து வாழ முடியல. ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. கிருஷ்ணன் வந்து பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பல திருமணங்கள் நடக்குது. அவர் அவங்க மனைவிகளோட பாமா ருக்மணின்னு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. பல விஷயங்கள் நடந்து காலம் கடந்து போகுது. இவங்களுக்கு ராதாராணிக்கும் வந்து வேறு ஒருவரோட திருமணம் நடக்குது.
ஆனால் மானசீகமாக கிருஷ்ணனையே நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக வந்து போகுது. அவங்க கணவன் இழந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனை தேடி போகிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணன் கூட இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருக்கும்போதும் அவங்க கிருஷ்ணனை தேடி போகிறாங்க. ஆனால் இத்தனை நாள் அவங்க கிருஷ்ணனை பிரிந்து வேறொருவரோட திருமணம் செய்து கொண்டு வாழும்போது கூட அவங்க கிருஷ்ணனை வந்து பிரிந்திருந்ததுக்காக அவங்க வந்து வருத்தப்படவே இல்லை. ஆத்மார்த்தமாக அவங்க கூட வந்து ஒன்றி இருந்தாங்க. அந்த ஒரு உண்மையான அந்த பரிசுத்தமான அன்பு அது. நம்ம சொல்லுவோம்ல தெய்வீக காதல்னு, அதுதான் அது. ராதா ராணிக்கும் கிருஷ்ணனுக்கும் இருந்த காதல் தெய்வீகமான காதல். மீராவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருந்த காதல், ஆண்டாளுக்கு பெருமாள் மேலே இருந்த காதல். இந்த காதல்லாம் நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு காதல். அவங்க வந்து விலகி தான் இருந்தாங்க, பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் உடல் ரீதியாக தான் பிரிஞ்சிருந்தாங்களே தவிர மன ரீதியாக அவங்க வந்து பிரிஞ்சு இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ணம் கூட அவங்க மனசில் வரவே இல்லை. ராதாராணி என்ன பண்ணுறாங்க, அந்த கடைசி காலகட்டத்தில் கிருஷ்ணனை தேடி துவாரகைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சது. அதாவது திருமண வாழ்க்கை அவங்களோட கணவன்லாம் இழந்துட்டாங்க. கடைசி நிலையில் இனிமேட்டு நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கிருஷ்ணன் கூடவே அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பழைய நிம்மதி வந்து இல்லை மனசில். கிருஷ்ணனுக்கு வந்து தூரமாக விலகி இருக்கும்போது இருந்த அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு காதலும் அந்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கூடவே இருக்காங்க, கிருஷ்ணனை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் ஏதோ ஒன்று குறை வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு அதில் வந்து அங்கே இருக்கவே அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாளில் வந்து இல்லை நம்ம இருந்து போயிடணும்னு முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டே போகிறாங்க. தூரமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அன்பு இருக்குது. ஆனால் வந்து அந்த அன்பு அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லை, வித்தியாசமான ஒரு உணர்வு இல்லை, வார்த்தையால் விவரிக்க முடியாது. நம்ம தூரமாக இருக்கோம், ஆனால் மன ரீதியாக வந்து ஒன்றி இருக்கோம். அந்த ஆத்மார்த்தமான அந்த அன்பு தான் இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த காதல் தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ராதாராணி அங்கே துவாரகையிலேருந்து கிளம்புறாங்க. கிருஷ்ணர் வந்து தேடிக்கிட்டு வராரு. ராதாராணி கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே தேடிக்கிட்டு போகிறாரு. இறுதி நேரம் வந்துருச்சு. அவங்களோட உயிர் பிரிகிற இறுதி நேரம். கிருஷ்ணனோட மடியில் படுத்து அவங்களோட உயிர் வந்து பிரியுது. கிருஷ்ண பரமாத்மா எப்போதும் கையில் வந்து புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருப்பார். புல்லாங்குழலை வந்து இசைப்பார். அதுக்கு முக்கியமான காரணம் ராதாராணிக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணன் வந்து அந்த புல்லாங்குழலை இசைப்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதற்காகவே அவர் கையில் எப்போதும் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டே இருப்பார். ராதாராணி இறந்த உடனே என்ன பண்ணுறாரு, புல்லாங்குழலை 2ஆக உடச்சி தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டார். அப்படி ஒரு அன்பு. அவங்க பிரிஞ்சே தான் வாழ்ந்தாங்க, ஒன்றா இருக்கவே இல்லை. ஆனால் அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பக்தி, தெய்வீகமான அந்த ஒரு உறவு, அது எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இணைப்பு பாலமாக இருந்தது. அவங்க தூரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பக்தர்களுக்கு இப்போ இந்த கோவிலெல்லாம் சுற்றி வரும்போது அந்த ஆத்மார்த்தமான உணர்வு உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். பாபா உங்களுக்கு ஷீரடியில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்குறாரான்னு மட்டும் பாருங்கள். அதுதான் முக்கியம். நம்ம ஷீரடிக்கு வர முடியலை, வந்தவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, வராதவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். பாபா சொன்னது. உங்களை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வருவார். அது ஒரு வகை இருக்குது. இன்னொரு வகை அதை விட சிறந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே பாபா அவங்க கூட இருப்பார். அப்படி தானே இருக்கார். நீங்கள் ஷீரடியில் வரும்போது மட்டும் இங்கே மட்டும்தான் பாபா வந்து உணர்றீங்களா? இங்கே வந்து பாபா உணர்றது அது ஒரு விதமாக நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஷீரடிக்கு வராமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வைக்கும்போது அவர் கொடுக்குற அந்த ஒரு உணர்வு, நான் உன் கூட இருக்கேங்கிற அந்த ஒரு உணர்வு, இக்கட்டான நிலையில் நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உணர்வு, அது வார்த்தையால் விவரிக்க முடியாதது தானே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பக்தியும் அந்த உண்மையான ஒரு உறவு உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாதிரிலாம் கோவிலை சுற்றி வரும்போது, வீடியோலாம் பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக நீங்கள் இங்கே இருப்பீங்க. அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வருதான்னு மட்டும் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி ஷீரடிக்கு வரலேன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க. பாபா உங்கள் கூட இருக்கார். ஏன்னா நிறைய பெரியவங்க வயதாகிருச்சு, எங்களால் ஷீரடிக்கு வர முடியல, எங்களுக்கு வந்து வேலை பளு அதிகமாக இருக்குது, எங்களால் லீவ் எடுத்துகிட்டு வர முடியல, பொருளாதாரம் ஒத்து வரலை, நாங்கள் வீட்டில் வந்து மாடு வச்சுருக்கோம், ஆடு வச்சுருக்கோம், நாய்க்குட்டி வச்சுருக்கோம், அதுங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, வீட்டில் வயதான பெரியவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வர முடியாது,
பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களால் ஷிரடிக்கு வர முடியாதவங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்கள் சாய் உங்கள் கூட இருக்கார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாய் எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருப்பார். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. சாய் இருக்க பயமேன். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஹர்ஷத் தம்பிக்கு 7வது பிறந்தநாள். ஹர்ஷத் தம்பிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவருடைய எதிர்காலத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காகவும். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சரண்யா பிரவீன் தம்பதிகளுக்கு இன்று 14வது வருட திருமண நாள். அவங்களுக்கு நம்ம திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.